சுயேட்சைகளை முன்னிறுத்தி ஒரு புதிய நிகழ்வாக கோவை மோரிப்பாளையம் பேரூராட்சி செயல்பட்டு வருகிறது. பொதுவாக அரசு அலுவலகங்களின் அடையாளங்களில் இருந்து மோரிப்பாளையம் பேரூராட்சி அலுவலகம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் அலுவலகம் போல காட்சியளித்தது. இந்த அலுவலகம் புது கட்டிடம், நூலகம், வரவேற்பு மண்டபம், புத்தர் சிலை, செயற்கை அருவி, செல்ஃபி பாயிண்ட், இ-சேவை மையம் என அனைத்தும் ஒருங்கிணைந்த வளாகமாக அமைந்துள்ளது. இந்த பேரூராட்சி நிர்வாகம் குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த ஆட்டோமேட்டிக் தொழில்நுட்பத்தை புகுத்தி அசத்தி வருகிறது. இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் சசிகுமார் கூறுகையில், தங்கள் பேரூராட்சியை தேசத்தின் முன்மாதிரி பேரூராட்சியாக மாற்ற பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், தானியங்கி முறையில் குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், அடுத்த கட்டமாக மேல்நிலை தொட்டிகளுக்கு நீரேற்றுதல், பேரூராட்சியில் 4000 இணைப்புகளுக்கு குடிநீர் விநியோகம் ஆகியவற்றை ஆட்டோமேட்டிக் தொழில்நுட்பத்தில் செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் 20% குடிநீர் லீக்கேஜ் தவிர்க்கப்படும் என்று கூறும் அவர், 20% மின்சார கட்டணம் குறையும் என்றும், மாதத்திற்கு 4 லட்சம் ரூபாய் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு மிச்சமாகும் எனவும், இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டமாக இருக்கும் என்றும் நம்பிக்கையோடு தெரிவித்துள்ளார். முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு கட்டமாக பார்த்தீங்கன்னா, எங்களது பேரூராட்சி முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு குற்ற செயல்கள் குறைந்த அளவில் நடைபெற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு பாதுகாப்பான பேரூராட்சி உருவாக்கியிருக்கிறோம். அதே போல் திடக்கழிவுக்கு மேலாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதற்கான முன்னெடுப்புகள்லாம் நடத்திட்டு தானியங்கி மூலியமாக குடிநீர் விநியோகம் பண்ணுற மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறோம். எங்களோட பேராட்சி எதிர்காலத்தில் ஒரு நவீனமான ஒரு தேச முன்மாதிரி பேராட்சியாக ஆக்குவதற்காக இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வர்றோம். இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்.